மேகத்திலிருந்து ஒரு சத்தம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. லூக்கா 9:35. ஒருமுறை இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களான பேதுரு, யோவான், யாக்கோபு ஆகியோரை அழைத்து கொண்டு ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு மலையின் மேல் ஏறி அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவருடைய முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அன்றியும் மோசே, எலியா ஆகிய 2 பேரும் மகிமையோடே காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணினார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஐயரே, உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றார். லூக்கா 9:33. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் தொனித்தது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். மத்தேயு 17:5 என்று உரைத்தது. அதுபோல இயேசு ஞானஸ்நானம் பெறும்போது அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. மத்தேயு 3:17. இங்கே மோசே நியாயப்பிரமாணத்திற்கு அடையாளமானவர். ஆகவே இஸ்ரவேலர் மோசேயின் சத்தத்திற்கு செவி கொடுத்தார்கள். எலியா தீர்க்க தரிசனத்துக்கு அடையாளமானவர். ஆகவே ஜனங்கள் அவருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தார்கள். 2 பேரும் பழைய ஏற்பாட்டை சேர்ந்தவர்கள். ஆனால் இப்பொழுது புதிய ஏற்பாட்டு கிருபையின் காலம் ஆரம்பமாகிவிட்டது. இப்பொழுது பரலோகம் கிறிஸ்துவை கனப்படுத்தி அவருக்கு செவி கொடுங்கள் என்று உரைத்தது. மோசேயும் எலியாவும் என்னதான் மறுரூப மலைக்கு வந்து பேசினாலும் அவர்கள் உங்களுக்காக ஜீவனை கொடுக்கவில்லை. கிறிஸ்து தான் ஜீவனை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து வரப்போகிற நியாயாதிபதி. ஆகவே அவருக்கே செவி கொடுங்கள். பூமிக்குரிய வாழ்க்கையிலே ஒருவன் பல சத்தங்களுக்கு செவி கொடுக்க வேண்டியதாக இருந்தாலும் பிரதானமாக கர்த்தருடைய சத்தத்துக்கே செவி கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய சத்தத்திற்கு விரோதமாக இருக்கிற வேற எந்த சத்தத்திற்கும் செவி கொடுக்க வேண்டியதில்லை. கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருந்த ஒரு பெண்ணை அவளது பெற்றோர் குடிப்பழக்கமுள்ள ஒரு இராணுவ தளபதிக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள். அவன் மற்ற தளபதிகளோடு இரவில் குடித்து நடனம் ஆடும் பழக்கமுள்ளவன். அவன் தன் மனைவியிடம் மற்றவர்களுக்கு மதுபானம் ஊற்றி கொடுத்து அவர்களோடு நடனம் ஆடும்படி சொன்னான். அவள் மறுத்துவிட, அவனோ கணவனுக்கு கீழ்ப்படி என்னும் வேத வாக்கியத்தை நினைவுபடுத்தினான். அவள் அதற்கு, மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். எபேசியர் 5:28 என்றுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு விரோதமாக நடந்து அவரை துக்கப்படுத்திய உங்களுக்கு கீழ்ப்படிய முடியாது என்று உறுதியாய் சொல்லிவிட்டாள். தேவ பிள்ளைகளே, பக்தி வைராக்கியத்தோடு வானத்திலிருந்து வருகிற சத்தத்திற்கு கீழ்ப்படியுங்கள். நித்திய காலமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நினைவிற்கு, அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறொருவரையும் காணவில்லை. மத்தேயு 17:8.